இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்று நமக்காகவே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்று தெரியாது, என்ன மனநிலையில் இருக்கிறீங்கன்றும் தெரியாது. பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவற்றை பார்த்து கொள்வார் என்று நம்புங்கள். எதிர்கால வாழ்க்கையை குறித்து தாகத்தோடு இருக்கிறீங்களா? படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கிறீங்களா? தீராத உடல் நோயிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கிறீங்களா? குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை அன்றாடம் கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கம், அன்பு, விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, உங்களுடைய தாகத்தை தணிக்கும் நீர்நிலைகளாய் நம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் என்றது போல ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையையும் நாடி செல்ல இன்று இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே பிரியமானவர்களே, தாகமாயிருக்கிற நீங்கள் ஆண்டவரிலே நம்பிக்கையாய் இருப்பீர்களானால் உங்களுடைய தாகத்தை தணிக்கும் நீரூற்றாக ஆண்டவர் உங்களுக்காக இருப்பார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். ஆண்டவரிலே விசுவாசமாய் இருங்க. ஆமேன்.